ஒருத்தவங்களோட முக உருவத்தை வரையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சரி வரைஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு போர்ட்ரேட் டிராயிங் பண்ணதுக்கு பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்லைன். இந்த அவுட்லைனை வந்து ப்ராப்பரா பண்ணிட்டாலே நம்மளால ஒரு முக உருவத்தை அழகா கொண்டு வர முடியும். இந்த அவுட்லைன் பண்ணதுக்கு நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிரெட் மெத்தட், லூயிஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒரு மெத்தட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன மெத்தட்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் போர்ட்ரேட் டிராயிங் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ல எல்லாம் நிறைய பேர் வரைஞ்சிருக்கிறத பார்த்துருப்பீங்க நீங்க. ஸோ அவங்களாம் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த மெத்தடை நம்ம எப்படி பண்றதுன்றத இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த வீடியோல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணாமா, நான் ரஞ்சித். வெல்கம் பேக் டு ரஞ்சித் ரெட் சேனல். ரெஃபரன்ஸ் பிக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சமந்தாவோட பிக்சர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கிராஸாக இருக்கிற மாதிரியோ இல்லைன்னா அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா வரையத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால ஸ்டார்டிங்கில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டான பிக்சரை நீங்கள் எப்பயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிராயிங் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் டிராயிங் பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஐஸ் எங்கே பிளேஸ் ஆகிருக்கோ, நம்மளுக்கு எங்கே ஐஸ் நம்மளுக்கு பிளேஸ் ஆகணுமோ அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டுக்கும் அந்த ஐஸ்க்கு கீழே இருக்க பார்ட்டுக்கும் நம்ம இடத்த விட்டுட்டு எங்கே ஐஸ் பிளேஸ் ஆகணுமோ அங்கே நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். அதனால தான் நான் உங்களை ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்க சொன்னேன். ஐஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி எந்த போர்ட்ரேட் ரெஃபரன்ஸையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக உங்களால் வரைய முடியும் ஸ்டார்டிங்கில். ஒரு லைன் போடாச்சு. நம்ம இந்த லைனில் தான் இந்த ஐஸை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஐஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ஐஸ் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஐஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்களும் அதேமாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸு ரெஃபரன்ஸ் பிக்சரில் என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. அதேமாரி வரைய ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி வராது, முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வாங்க. அதேமாதிரி அது முடித்ததுக்கப்புறம் இந்த ஹை பால்க்கும் அந்த ஹை லைனுக்கும் இருக்கிற கேப்லாம் கொஞ்சம் கரெக்டாக விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஐஸ் வரைஞ்சி முடித்தோடனே அதுக்கப்புறம் மேலே இருக்க ஹை லைனு, இந்த ஹைலைன்ஸ் முடித்ததுக்கப்புறம் நம்ம ஹைப்ரோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சின்ன சின்ன லைன்ஸ்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நோஸ் வரையும் போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரோஸ் நான் வரைஞ்சிட்ருக்கேன். இந்த ஹைப்ரோஸில் இருக்க லைன் அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து வரைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்த பார்ட்டு வரைகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்க இது வரைகிறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஹைப்ரோஸ் வரைய எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு நல்லா. ஸோ இந்த சின்ன சின்ன லைன்ஸ்லாம் வரைகிறேன் பாருங்கள். இந்த ஐஸ்க்கு நடுவில் இருக்க சின்ன சின்ன லைன்லாம் வரையும் போது எவ்வளோ கேப் விடணும், இந்த ரெண்டு ஐஸுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் விடணுன்றது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ட்ராயிங்கில். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஐஸில் இருக்க ஹை பால் வரைஞ்சிட்ருக்கேன். அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஐஸ் எவ்வளோ விட்டணும் அதே அளவு தான் அந்த இடத்துலையும் விடணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஹை லைன்ஸ் மேலே இருக்கிறது அண்டு ஹைப்ரோஸ் அப்படியே வரைகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சின்ன சின்ன கேப் விடும்போது உங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்காது. பெரிய கேப் விடும்போது தான் இந்த இடத்துல வருமா அங்கே வருமா ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும்போது ஈஸியாக நீங்கள் விட்டுட்டு போயிடலாம். அந்த கேப்ஸ்லாம் விட்டுட்டு அடுத்தது வரைய போகலாம். அதனால தான் சின்ன சின்ன மார்க்லாம் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. இந்த ஃப்ரீ ஹேண்ட் போர்ட்ரேட் டிராயிங்கில் இதுதான் ஒரு மெயின் பாயிண்ட்டு. இந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்னாலே இது மட்டும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நோஸ் பார்த்தீங்கன்னா நான் மேலே இருக்க அந்த ஹைஸுக்கு மேலே ஒரு கீழே ஒரு லைன் வருதுல்ல, அந்த லைன் வரைஞ்சனால தான் என்னால் கீழே இருக்க நோஸே வரைய முடியுது. ஏன்னா வந்து எனக்கு பெரிய லைனாக இருந்ததுன்னா எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். சின்னதாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு நான் என்னால் கான்ஃபிடெண்ட்டாக அந்த இடத்துல நோஸு
வருது அப்படின்றத நல்லா கான்ஃபிடெண்ட்டாக வரைய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணி கீழே மவுத்துக்கு வந்துட்டேன். மவுத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. அந்த நோஸ்க்கு கீழே சின்ன அளவு தான், ஒரு 3 இன்ச்சு கீழே கேப் தான் இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு அப்படியே வரைய ஆரம்பிச்சிடலாம் நம்ம. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த நோஸையும் மவுத்தையும் கனெக்ட் பண்ணுற அந்த லைன் ஒன்று வரும். ஸோ அதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு அந்த சின்ன வரையும் போதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்களா அந்த ஹெட்டெல்லாம் நான் வரையும் போது அழகாக நம்மளுக்கு அந்த ஃபேஸ் வந்து கிடைக்கும், அந்த ஃபேஸோட உருவம் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டு வந்து எவ்வளோ சைஸ் விடணும்னு சொல்லிட்டு நான் இப்போ மார்க் பண்ணுறேன் பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து நான் இப்போ இந்த லைன் போடுறதே பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த வகுடு எடுத்து வாரி இருக்காங்களே, ஸோ அதை மார்க் பண்ணதுக்கு தான் இந்த லைனே போடுனேன். ஸோ அது பண்ணும்போது நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும், கரெக்டாக தான் வரையிருமா அப்படின்றது நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியும் இருக்கும் அந்த லைன்ஸ்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் காட்டுற பாருங்க, அந்த நோஸு மவுத்துக்கு பக்கத்தில் ஒரு லைன் சின்னதாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லைனை எடுத்துகிட்டு வந்தேன். அதேமாரி இந்த கீழே சின்ன பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைன் போட்டுட்டு அது கூட அப்படியே ஜாயின் பண்ணேன். அந்தமாரி நீங்கள் சின்ன சின்ன மெஷர்மெண்ட் பண்ணி அதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இது பார்த்திங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மவுத்துலேயும் அதேமாதிரி நான் மார்க் பண்ணி அதை கொண்டு வந்தேன். அதேமாரி அந்த காதுலேயும் பண்ணுவேன்னா, இந்த காது வரையும் போது கூட இந்த அங்கேருந்து இந்த லைன் போட்டிங்கன்னா அந்த நோஸ்க்கு கீழே வருது அந்த லைனு. ஸோ அந்த லைன் கீழே நம்ம அந்த காதையும் வரைஞ்சிக்கலாம். பார்த்திங்களா ஈஸியாக இருக்குது. அந்தமாரி இப்படி தான் வரையணும். ஃப்ரீ ஹேண்ட் போட்டுட்டாங்களா இதுதான். அதுக்கு முன்னாடி நான் அந்த ஹேரு அண்டு அந்த ஹேர் எங்கே ப்ளேஸ் ஆகுதுன்னு பார்த்து அங்கே ஒரு லைன் போட்டுக்கிட்டேன்னா அப்படி நான் பார்த்திங்கன்னா அந்த காதை வரைஞ்சிட்டேன். நம்ம கீழே போட்டோம்ல, ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த காதை வரைஞ்சாச்சு. இந்தமாதிரி சின்ன சின்ன மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கழுத்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதுக்காக தான் நான் அந்த வீடியோவில் அந்தமாரி காட்டினேன். அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கழுத்தும் வந்து அப்படியே நீங்கள் வரையும் போதே ஒன் பை ஒன்னாக வரையும் போதே உங்களுக்கு ஈஸியாகிடும். அது வரையும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் எங்கெங்கே இடத்துல எப்படி இப்படிலாம் வரையணும்னு சொல்லிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் எப்படி கொண்டு வரணும் ஒரு உருவத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்க இந்த டீட்டெயிலிங்கை எப்படி இந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்படியே மூவ் பண்ணி இங்கே வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ட்ரிக். இது வந்து பெரிய இடமா இருக்குல்ல, ஸோ இது வந்து எப்படி வரையறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். சின்னதாக இருந்தால் நம்ம சீக்கிரம் மார்க் பண்ணிடலாம். நான் சொன்னல இங்கே எதுவுமே டீட்டெயிலிங் எதுவுமே இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் எடுத்துகிட்டு இந்த கழுத்து இருக்குல்ல, ஸோ கழுத்தோட இடத்தையும் அங்கே மேலே இருக்க ஹெட்டில் இருக்க இதையும் மார்க் பண்ணால் பார்த்திங்கன்னா இந்த சின்னலேருந்து மேலே ஹெட் வரைக்கும் போதா. அதேமாரி அந்த நம்ம வரைஞ்ச ஃபோட்டோவில் இருக்க அளவை எடுக்கணுன்னா இந்த சின்னலேருந்து ஹெட் வரைக்கும் எடுத்துகிட்டு கீழே வச்சு பார்த்திங்கன்னா மேலே இருக்க மெஷர்மெண்ட்டு தான் கீழே இருக்கிறதும் கரெக்டானது. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்க அளவை எடுத்து இங்கே வச்சிடக்கூடாது. அங்கே எங்கே ப்ளேஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதாவது இந்த பென்சில் எங்கே ப்ளேஸ் ஆகுதுன்னு அளவு எடுத்துகிட்டு அதையே எடுத்துகிட்டு வந்து நம்மளோட வரைஞ்ச ஃபேஸில் இருக்க அளவை எடுத்து நம்ம கீழே இந்த கழுத்துக்கு இடம் விடுறோம். ஸோ அதுதான் இதில் மேட்ரு. இது ஒரு நல்ல ட்ரிக். இது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது நம்ம ஒரு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. அதேமாரி பார்த்திங்களா இந்த கழுத்து கீழே நான் போட்டிருக்கேன். இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் அப்படியே மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நான் வேணுன்னா கூட நீங்கள் இந்தமாரி வச்சு பார்த்துக்கலாம். கீழே இருக்குல்ல கழுத்தில் வச்சுட்டு இந்த நோஸில் வச்சா அந்த நோஸ் சைஸ் இருக்குது, நோஸ்லேருந்து எடுத்து இங்கே வச்சுன்னா கழுத்து சைஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதே தான் ரெஃபரன்ஸ் பிக்சரில் எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகுதோ அதே மாதிரியே நம்ம வரைஞ்ச பிக்சரில் எடுத்து பார்த்துட்டு அப்படியே ப்ளேஸ் பண்ணி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த காதலையும் பார்த்திங்களா, காதுலேருந்து ஒரு லைன் வருது, அதுதான் வந்து இந்த ஷால்லையும் கனெக்ட் ஆகும், இந்த ஷால் சைஸ்லேயும் கனெக்ட் ஆகும். அதை அப்படியே நான் மார்க்கிங் இடமா வச்சு அதை அப்படியே வரைஞ்சிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, எந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணணும் அந்த ஷாலை அப்படின்னு சொல்லிவிட்டு அது எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அந்தமாரி சின்ன சின்ன லைன்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த லைன் எங்கே கரெக்டாக கன்ஃபார்மாக வரும் அப்படின்றது உங்களுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்திங்களா இந்த சின்னதாக ஹேர் இருக்குல்ல, அந்த வளைஞ்சி வந்த ஹேர் வந்து எனக்கு அந்த லைன் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. கீழே இருக்க அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸு எங்கே வந்து ப்ளேஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஹேர் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேர்லாம் நம்மளாக ஓனாக போடுறது தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கே தெரியும் ஹேர் எந்த அளவுக்கு வரணும் அப்படின்றது. ஸோ அது நீங்கள் அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு இதுவாகிடும். எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலேருந்து ஒரு சின்ன நாலேஜ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஃப்ரீ ஹேண்ட் போர்ட்ரேட் ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீ ஹேண்டில் அவுட்லைன் போடுறதுன்றது நம்ம சொல்லி கொடுத்தா உடனே வந்து நம்மளால் வரைய முடியும் அப்படின்றதுல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களாலேயும் இதேமாரி ஒரு அவுட்புட் கொண்டு வர முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டே ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்காகலாம் வந்து ட்ராயிங் நம்மளுக்கு வரல, ஃப்ரீ ஹேண்டில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதாவது கிரிட்டில் வரைய போகிறதோ இல்லை லூயிஸ் மெத்தடில் வரைய போட்டு வேறு மெத்தட் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு லைட் போர்ட்ரேட் ட்ராயிங் வரைய முடியாது, எபிலிட்டி இல்லாமல் போயிடும். ஸோ அசிங்கமாக வந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணிகிட்டே இருங்க தொடர்ச்சியாக கொஞ்ச நாளைக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து நிறையா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ சேனல் இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதேமாரி ட்ராயிங் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். அண்ட் இதேமாரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராயிங்ஸில் நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ரஞ்சித்.